ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு சூப்பராக மொறுன்னு ஒரு மினி சமோசா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் 2, கோதுமை மாவு 1 கப், சீரகம் மிளகு அரை ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 5, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், சர்க்கரை 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் எடுத்திருக்கேன். நம்ம இதில் மைதாலாம் ஆட் பண்ணல, வெறும் கோதுமை மாவுலேயே பண்ண போகிறோம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பேசிவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் நம்ம மைதா எதுவுமே ஆட் பண்ணலை, கோதுமை மாவுலேயே தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதுவே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மைதாவை ஆட் பண்ணி அவல்லாம் சேர்த்தும் செய்யலாம். அது நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது 100% கோதுமை மாவுலேயே நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போல் எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் நல்லா இதை அப்படியே ஊற வச்சுடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காய ஸ்டஃபிங்க்கு நான் 1 ஸ்பூன் ஆயிலில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே எண்ணெயில் பொரியும் போது உங்களுக்கு ரொம்ப வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இது 4த்தையும் ஒன்றா சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் நீளமாக நறுக்கின வெங்காயமாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு சீரகம்லாம் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டுலாம் தட்டி போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு. நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இதில் நான் மிளகாய் தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சிகப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், நமக்கு மசாலா கருகிடக்கூடாது, கொஞ்சம் வதக்கிக்கோங்க, கருகிட போது. அடுத்ததாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், உங்களுக்கு பிடிக்கும்னா கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இது வரைக்கும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த நெடிலாம் உங்களுக்கு மசாலாவோட வாசனை நெடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போகிற வரைக்கும் வதக்கினாவே போதும். ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சப்பாத்தி மாவை எடுத்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி பண்ணி சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு சமோசா பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மாவு மீந்து போச்சுன்ற கவலை கூட உங்களுக்கு வேண்டாம். அதுலேயே நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா ஒரு சப்பாத்தி மீதி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நல்லா ஆனால் தின்னாக நீங்கள் இது பண்ணணும், அதுதான் மெயினு. இந்த ஷீட் தின்னாக இருக்கணும். இப்போ நம்ம அதை தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் சூடு பண்ணலாம் இல்லை, ஜஸ்ட் அது அப்படியே ஒரு ஒயிட்டாக வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி வந்தாவே போதும். நமக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி ஒயிட்டாக தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்ததுமே போதும். ரொம்ப நேரம் வேகணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சமோசா மொறுன்னு வரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். எண்ணெய்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை, எல்லாமே அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் சைடில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம். எல்லா இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சப்பாத்தியை 3ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உருட்டுற சைஸை பொறுத்து 3ஆவோ 4ஆவோ நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது கோதுமை மாவில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால் தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ 1 ஸ்பூன் போல் கோதுமை எடுத்து அதில் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம ஒட்டுறதுக்காக நம்ம இதில் கூட மைதா ஆட் பண்ணலை, கோதுமை வச்சு இது பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கும். இது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன். நடுவில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷீட் இதை நம்ம இந்த மாதிரி நான் பண்ணுறது தெரியுதுங்களா, முக்கோணம் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் ஒட்டிக்கணும். பேஸ்ட்டை வச்சு ஒட்டினீங்கன்னா அப்படியே அது அழகாக நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நடுவில் ஒரு கேப் மாதிரி வருது இல்லைங்களா, அதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க வேண்டியது தான். 1 ஸ்பூன் போல் உங்களுக்கு எவ்வளோ அதுக்குள்ளே பற்றுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைங்க.
நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் வெங்காயம் உள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி மடிக்கும்போதே ஓரத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாவை தடவிட்டிங்கன்னா வந்து வெளியவே வராது, உங்களுக்கு பிரியாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு திருப்பி இதை வந்து நம்ம மூடிட வேண்டியதான். நீங்கள் மூடும்போதும் அதே மாதிரி சைட்லலாம் வந்து இந்த கோதுமை பேஸ்ட்டை தடவி விட்டுருங்க. எங்கேயுமே வந்து நமக்கு ஓப்பன் தெரியக்கூடாது, இல்லைனா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்களா, அழகாக மூடுறதுக்கு வருது. உங்களுக்கு அந்த ஒரு முக்கோணம் ஷேப்பில் சமோசா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ஷேப் கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இது வந்து வெளியே வாங்காமல் நம்மளா பண்ணுறோம். அதுவே வந்து ஒரு பெரிய இது இல்லைங்களா? கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த சமோசாலையும் எப்படி பண்ணலாம் சமோசா அப்படின்னு காமிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் காமிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு கேப் கிடச்சிச்சு பாருங்கள், அழகாக இந்த மாதிரி மூடி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இதை பண்ணி நம்ம இதுலேயும் வந்து அந்த வெங்காயம் வைக்கலாம். நான் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இதில் வந்து மெயின் திங் வந்து கரெக்டாக நீங்கள் ஒட்டணும், கேப் இல்லாமல் எங்கேயுமே வந்து ஓப்பன் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒட்டி விடணும். அதே மாதிரி இந்த சமோசா ஷீட் வந்து நீங்கள் ரொம்ப எவ்வளோ தின்னாக உங்களால் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வந்து நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். அதுதான் வந்து மெயினான விஷயம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சமோசா வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ தின்னாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு திருப்பி கோதுமை பேஸ்ட் வச்சு நம்ம மூடிட வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடும்போது இந்த எட்ஜ்லாம் வந்து ஓப்பன் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த இடத்துலையும் இந்த பேஸ்ட்டை வச்சு தடவி ஒட்டி விட்டுருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது வெங்காயம் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், என்றைக்காவது நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சப்பாத்தி இல்லை 2 சப்பாத்தி எடுத்துகிட்டு நீங்கள் அதை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவுலேயே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கையாலேயே பண்ணும்போது வந்து அது கண்டிப்பாக ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காயுது, ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம சமோசா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, ஓரளவு மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட்டு பொரித்து எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட வெளியவே வந்து பிரிஞ்சு வரல பார்த்திங்களா. ஆனியனே வந்து சமோசாலேருந்து உள்ளேருந்து வெளியே வரல, அந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து மெயின் திங். இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு சமோசா மாதிரி தான் இருக்குது அந்த ஷேப்பு. நம்ம வந்து அழகாக இதை மடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு 2 டைம் பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு மடிக்க வந்துடும். 90% நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம எந்த கலர் வேணுமோ, உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாம். இல்லை நார்மலாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுமே எடுத்துடலாம். அந்த நுரை மாதிரி வரும் இல்லையா, அது அடங்கினதுமே எடுத்துடலாம். இப்போ எனக்கு இந்த கலர் போதும், நான் இப்போ இதெல்லாம் எடுத்துடுறேன் நான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே எல்லா சமோசாவையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சிங்க. கோதுமை மாவு வச்சு நம்ம சூப்பராக ஒரு சமோசா பண்ணிட்டோம், மொறுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.